எலிப்பாட்டி எங்க சித்திய பாத்தீங்களா? ஓ அப்படியா? அதான் நான் கீழே புள்ள பார்த்தேன், ஆளையே காணா. சரி, அதான் எங்க கடைக்கு இங்க போயிட்டாங்களோ என்னமோ நினைச்சேன். தெரியல பாட்டி, எனக்கு என்னன்னு தெரியல, எப்ப வராங்கன்னு தெரியல. சரி, நான் பரமிட்ட போறேன். பாட்டி நீ வேற ஓட்டிக்கிருக்காத, பேசாம இரு. என்ன பேசி அவங்க முடிவே எடுக்கல, சும்மா வாராங்க. பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கன்ஃபார்மா இல்லையான்னு. அதெல்லாம் அம்மா அப்பா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே. அம்மா அப்பாவுக்கு சம்மதம்னா எனக்கு ஓகே. நான் இவளுக்கு சம்மதம் கண்டுபிடிச்சிட்டேன். வாழைட்டாடி நல்லா எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வெறும் வாழைட்டாடி சாப்பிட்டா கொஞ்சம் சிக்கு வாடை அடிச்சுக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மூளைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. நம்ம மூளை ஏற்கனவே ரொம்ப ஜாஸ்தியா வேலை செய்யுது, இன்னும் ஸ்பீடா வேலை செய்யணும்ல, அதனால உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். சம்மந்தி வராங்க, டைம் பாஸ் பண்ணலாம், ஜாலி ஜாலி. சம்மந்தி வாங்க வாங்க உட்காருங்க, உங்களையும் காணாம தேடிக்கிருந்தேன். சம்மந்தி வாங்க வாங்க, உங்களையும் காணாம தேடிக்கிருந்தேன். சூப்பர் சூப்பர், உட்காருங்க அப்படியே வந்து வாங்க. சூப்பர் சூப்பர், உட்காருங்க அப்படியே வந்து வாங்க. யாரும் இல்ல, சீனியம்மா கிளவி வச்சு நல்லா டைம் பாஸ் பண்ணுவோமா? ரெடி ஸ்டார்ட். சீனியம்மா மெண்டல், சீனியம்மா மெண்டல். அடியே சீனியம்மா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? இந்த பாலகுமாரிய பார்த்து நீ எப்படி எப்படி பேசலாம் பேசியிருக்க, அதெல்லாம் தப்பு தானடி? அடியே சீனியம்மா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? இந்த பாலகுமாரிய பார்த்து எப்படி எப்படி பேசலாம் பேசியிருக்க, அது தப்பு தானடி? சூப்பர் சூப்பர். வேற என்ன சொல்லலாம்? பாலகுமாரி வாழ்க, பாலகுமாரி வாழ்க, பாலகுமாரி வாழ்க, பாலகுமாரி வாழ்க. வாங்க புஷ்பாமா, வாங்க வாங்க, புஷ்பாப்பா அண்ணே எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க புஷ்பாமா, புஷ்பாப்பா அண்ணே எல்லாம் வாங்க வாங்க. வாரம்மா, நல்லா இருக்கீங்கல்ல, எப்படிமா இருக்கீங்க? வாரம்மா, நல்லா இருக்கீங்கல்ல, எப்படிமா இருக்கீங்க? என்னடி இது அந்தம்மா நீ சொல்றதே திரும்ப கேக்குது, என்னாச்சு? அதானே எனக்கு ஒன்றும் தெரியல, இருங்க பேசி பார்ப்போம். என்னம்மா இப்போ உடம்புக்குலாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா? என்னம்மா உடம்புக்குலாம் இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா? எலிப்பாட்டி என்னாச்சு சமந்தகார பாட்டிக்கு? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாங்க. எலிப்பாட்டி என்னாச்சு சமந்தகார பாட்டிக்கு? சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றாங்க. அது ஒண்ணு இல்லங்க, இப்பலாம் இப்படித்தான் ட்ரெண்ட். இப்பலாம் பேசுறதே திருப்பி திருப்பி பேசுறாங்க. இப்ப புது விதமா இருக்கு. அது ஒண்ணு இல்லங்க, இப்பலாம் இப்படித்தான் ட்ரெண்ட். அது ஒண்ணு இல்லங்க, பேசுறதே திருப்பி திருப்பி பேசுவாங்க. இப்ப புது விதமா இருக்கு. ஐயோ அப்படியா? பேசுனது திருப்பி திருப்பி பேசுவாங்களாக்கும். அட கடவுளே, எப்படி இந்த அம்மா பாவம் இப்படி ஆகி போயிட்டாங்களே. ஏமா என்னம்மா ஆச்சு? இந்த சீனியம்மா அப்பத்தாவுக்கு நல்லா தானே இருந்தாங்க, இப்படி ஆயிட்டாங்க பாவம். நான் சொன்னேன்டா, அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் புத்தி மாறட்டமாய் போயிடுச்சுனே. என்னம்மா புஷ்பா, எப்படி இருக்க? உடம்புக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லையா? ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா செக்கப்புக்கு? அதுக்கு நல்லா இருக்கேம்மா, உடம்புக்கு நல்லாத்தே இருக்கு. இப்பெல்லாம் கொஞ்சம் சாப்பிட முடியுது. ஆஸ்பத்திரிக்கு இன்னும் போகலாமா, இதுக்கப்புறம் தான் போகணும் செக்கப்புக்கு. எங்க உங்க அத்தை உங்களை ஆள காணாமே? இந்த வாரங்கம்மா, மேல வலது நடைபட்டுட்டு இருந்தாங்க, இந்த வந்துகிட்டு இருக்காங்க. சத்தம் கேட்கும் நான் சொன்னேன், அம்மா அங்க வந்துட்டாங்க போலனே, இந்த வராங்க. சரிடியே புஷ்பா, என்ன உங்க பெரியத்தை என்ன சொல்லுச்சு பொண்ணு விஷயத்துக்கு? எதுவும் சொல்லுச்சா? அதேம்மா, நேற்று எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம், நேற்றே வந்தாங்க, அந்த மாமாவும் அந்த அத்தையும் வந்தாங்க. சின்ன பிள்ளைங்க தானே இருக்கு ஆல்ரெடி. அதான் மாப்பிள்ளையை பார்த்ததே இல்லை, பார்ப்போம், பார்த்துக்கிட்டே பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதான் இன்னைக்கு வந்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு எப்படியாவது பேசி முடிச்சிருவோம். நீங்க பேசாம இருங்க. நான் மத்த இருக்காங்கல்ல, அங்கம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குருவாங்க. அவங்க தலையில போட்டுருவோம் எல்லாத்தையும். மாப்பிள்ளை எனக்கு பார்க்க போறாங்க. மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சலு? அவனுக்கு என்ன ஐடி? அல்ல ஆள் வாழை திங்களத்தையுமே எப்படி இருக்கியான், கருப்பு கம்பு மாதிரி. அவக்காட்சி மாப்பிள்ளை வேணுமா அவளுக்கு? அப்படிலாம் சொல்ல முடியாதுல்லம்மா. இப்போ நம்ம பிள்ளைய கொடுக்குறப்ப நம்ம பார்த்தோம்ல, மாப்பிளைய பார்க்கணும்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் பேசணும். எல்லாரும் அவங்கவுங்க பொண்ணை கொடுக்கணும், அப்படிதான் பேசுவாங்க. மாப்பிளைய பார்க்காம கொடுப்பாங்க? நீ பேசுறது என்ன பேசுறாங்க? அப்பா அத்தா மக அண்ணன் எல்லாரும் சேர்ந்து நம்ம கூடி பேசுறாங்களே. எப்படினாலும் சின்ன பொண்ணு நீங்க கவுத்து பொண்ணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ? வாங்க சமந்திமா, வாங்க அண்ணே, வாங்கண்ணே, வாப்பா தம்பி ரமேஷ். வாரம் சமந்திமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க இல்ல? நல்லா இருக்கும் சமந்திமா, அதெல்லாம் ஒரு குறையும் இல்ல, நல்லாத்தே இருக்கும். என்ன என் மாமியாருக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காங்க, வேற ஒன்றும் பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கும். வெள்ளத்துலயே வருவீங்கன்னு பார்த்தோம், லேட்டா வந்திருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல, இவன் ஆபீஸ்ல காலையில ஏதோ 1 மணி நேரம் மீட்டிங் இருக்குனியா, அதை முடிச்சுட்டு தான் போகணுமா, அதனால கொஞ்சம் லேட்டா கிளம்பி வந்தோம். அதை எங்க பேசணும் இப்பதான் சினி மாமா கிட்ட. சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றாங்களே பாவம், எப்படி இருந்த மனுஷி இந்த மாதிரி ஆகி போயிட்டாங்களே. என்னங்க செய்யறது, நம்ம நேரம் இப்ப எப்படி நடக்கணும்னா அப்ப எப்படி நடந்தானே ஆகும். அவங்க தலையத்தை 6 நாள மாத்த முடியும் நம்ம. சரி சரி, வந்தவங்க நிக்க வச்சுக்கே பேசிக்கிட்டேன் பாரு. உட்காருங்க எல்லாரும், இந்த அக்கா மாமா வர சொல்லி உட்காருங்க. புஷ்பா, அம்மா அப்பாவுக்கு காப்பி எடுத்து கொடுமா. அந்த இடத்துல வாங்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஜெமந்தி, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போதான் வரையில டீ குடிச்சிட்டு வந்தோம், வர மாதிரி குடிப்போம் பண்ண. சரி சரி, அப்போ உட்காருங்க, இந்த அத்தை மாமாலாம் வரட்டும்.
வாங்க எல்லாரும் வாங்க. வாருங்க சமந்தி, நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்காங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன் சமந்தி, வாங்க உட்காருங்க. இந்த வாரேன், இந்த எங்க வீட்டுக்கார வரட்டும், இந்த வாரேன். ஏக்கா, அந்த உட்காந்துருக்காப்ல சிவப்பு சட்டை விட்டு அந்த பையனை மாப்பிள்ள பாத்துக்க நல்லா. என்னம்மா தங்கம்மா எல்லாம் வந்துட்டாங்களா? வாங்குங்க எல்லாரும் வாங்க. ஆமாங்க, இப்பதான் வந்தாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க சமந்தி உட்காருங்க. வணக்கம். வணக்கம் சமந்தி, வணக்கம். ஏன் சமந்தி, உங்க 2 பேர் வேறும் தெரியும். அவங்க வேற அங்கம்மா, உங்க வேற தங்கம்மா. இவரு தம்பி வேற என்னன்னு தெரியலையே. சமந்தி தம்பி வேற என்ன வேறு? என் பேர் அக்கா, என் பேர் கருணாரேங்கா. அப்படியா? நல்ல பேர் தான், பரவாயில்ல. உங்க பேர் என்ன சமந்தி? என் பேர் செவனாண்டி, என் சம்சாரம் பேரு பருவதான். ஓ அப்படியா, பரவாயில்ல. உங்க பேரும் நல்லாத்தே இருக்கு. எப்பா, இப்ப என்ன பேர் வைக்க வந்துட்டீங்க நீங்க ஒருத்தராவும்? வந்த விஷயத்த பாருங்கப்பா. ஏமா இருமா, எடுத்த கௌத்துல பேசிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாவது அறிமுகமா இதை ஆரம்பிக்க முடியும். பையன் மூஞ்சிய பார்த்தா டுபாக்கூர் மூஞ்சி மாதிரி இருக்கிறான். கண்டிப்பா தங்கம்மாவுக்கு இவனை பிடிக்காது. அவ கொஞ்சம் நல்ல ரிச்சான பையனா எதிர்பார்ப்பா. இவனை பார்த்தா பங்கற மாதிரி இருக்கான். இது ஒரு காரணமே போதும் இந்த கல்யாணத்தை கலைச்சு கொடுக்கறதுக்கு. புதுசா நம்ம யோசிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க என்னமோ யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல தங்கம்மா, மாப்பிள்ளை பையனை பார்த்தா கொஞ்சம் வயசானவர் மாதிரி தெரிறாரு. அதையும் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன். ஆமாங்க, சரியா சொன்னீங்க. நானும் அத்தை யோசிச்சிருந்தேன். இவரை பார்த்தா கல்யாணம் ஆகி 2 பிள்ளைக்கு அப்பே மாதிரி இருக்காப்புல. நம்ம சின்ன பொண்ணுக்கு இவர் செட் ஆவாரான்னு தெரியல. அதை நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சரி விடு தங்கம்மா, ஃபர்ஸ்ட் என்னன்னு பேசுவோம். பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து பேசிக்கிட்டு சொல்லுவோம். நம்ம இப்பயே சொல்ல போறோம். அதேங்கா, நம்ம பரமுக்கு தான் தம்பி ரமேஷ வந்து பேசுனது ஃபர்ஸ்ட். எங்களுக்கு இஷ்டமா இருந்துச்சு, அவங்களுக்கு இஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் வீட்டுல வந்து இல்ல நான் தாய் மாமா மாதிரி விட்டு கொடுக்க மாட்டோம், காதி தம்பி பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னதுனாலதான் நாங்க அங்க கொடுத்தோம். இல்லாட்டினா பரம இங்கதான் கொடுத்துருப்போம் ரமேஷுக்கு. இப்ப ஏதோ நல்ல நேரம் கடைசியில சின்ன பொண்ணு தான் இங்க வரணும் இருந்துட்டு போல இருக்கு. இப்ப சின்ன பொண்ணை கேட்டு வந்திருக்காங்க. ரமேஷ் தம்பி நல்ல குணம், நல்ல டைப்பு, மாப்பிள்ள நல்ல வயன், நம்ம தெரிஞ்ச வயன் சொந்தம். அதனால பாருங்க, நீங்க சொல்றதுதான் இப்ப முடிவு. சே, இந்த அங்கம்மாத்தா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே. நம்ம மேல எவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. இவங்க நமக்கு மாமியாவா கிடைக்காம போயிட்டாங்க. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அதே சம்பந்தி, எங்களுக்கு இருக்குது 2 பிள்ளைய, ஒரு பையன் ஒரு பிள்ளை. பொண்ணு இங்க கொடுத்துட்டோம். ஒரு பையன் ஒருத்தர் வயதே வச்சிருக்கான். அவனுக்கு வேணுங்கிற ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருக்கு, சொத்து வத்தெல்லாம் இருக்கு. அவன் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. அவன் பாட்டு வீட்டில் கூட இருக்கலாம். இருந்தாலும் அவனுக்கு ஒரு உத்தியோகம் ஒன்று இருக்கு, அதுலேயே வருமானம் இருக்கு. அதனால நீங்க நம்பி பொண்ணை கொடுக்கலாம், நல்லபடியா வச்சுக்கிருவோம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுத்த மாதிரி நல்லா சொந்த பந்தமா இருந்துக்கலாம் நம்மளும். அதனால ஒன்றும் பயப்படாம பொண்ணை கொடுங்க. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா இப்ப கூட தட்டை மாத்திட்டு போயிடலாம். அதேனே, நீங்க சொல்றது புரியுதுண்ணே. எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஒன்று உங்களை பிடிச்சிருக்கு, சமந்தியை பிடிச்சிருக்கு, தம்பியை பிடிச்சிருக்கு, புஷ்பா இந்த வீட்டு மருமகன் எல்லாத்தையும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எங்க பொண்ணு சின்ன பொண்ணுட்டு நாங்கள் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அந்த பிள்ளை சம்மதம் இருக்கா என்ன ஏது மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் நாங்க. அதனால ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க. நாங்க பேசிக்கிட்டு என்ன ஏதுன்னு சொல்றோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம். இந்த பிள்ளைல மாசமா இருக்கு, புஷ்பாவும் மாசமா இருக்கு, அங்க பாரமும் மாசமா இருக்கா, 2 பிள்ளைல இருக்குங்க. அதனால கொஞ்சம் கலந்து பேசிக்கிட்டு சொல்றோம். அதுல என்ன சம்பந்தியமா, அதுல ஒண்ணும் இல்ல. 2 வாரம்ன்றது பாத்துக்கு இருக்கும்போதே வந்துரும். ஒரு நிமிஷம் அதெல்லாம் காத்திருப்போம் நாங்க. எங்க மருமகளுக்காண்டி 2 வாரம் என்ன 2 மாசம் கூட காத்திருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப வந்துட்டான். எங்க மருமகளில் இப்படி பூ வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இந்த ஆந்த கண்ணை மொழியே சரியில்லையே. திருட்டு மொழி முழிக்கிறியா? பொண்ணு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? இந்த ஆந்த கண்ணை மொழியே சரியில்லையே. திருட்டு மொழி முழிக்கிறியா? பொண்ணு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? ஐயோ, இந்த சீனி மக்களை பக்கத்துல சொல்லிவிட்டோம். அது அப்படியே சொல்லி பிடிச்ச வெளியில என்னாச்சு? அத்தை திடீர்னு உழைக்கிறாங்க. உனக்கு என்னமா புரியல? உங்க அத்தை யாரு? சொன்னதை சொல்லுமா, கிளிப்பில்ல. அது பக்கத்துல இருக்க யாரோ அந்த டைலாக பேசிருக்காங்கடி. அதாண்டி சத்தமா போட்டு உடைச்சு பிடிச்சு. ஆமா வாட்டி, ரமேஷ் தம்பி தான் வாய் போனத மாதிரி ஆச்சரியமா பாக்குது. ஒருவேளை அதுதான் பேசிருக்கும் போல. இந்த கிளவி சத்தம் போட்டு பேசி சொல்லி விட்டுருச்சு. தம்பி, மாப்பிள தம்பி ரமேஷ், எது பேசினாலும் மனசுக்குள்ளேயே பேசிக்க. மைண்ட் வாய்ஸ்னு வெளியில சத்தமா பேசுன சீனிய மக்களை போட்டு உடைச்சு போடுவோம். கோளாறாயிரு. ஆமா பாட்டி, மறந்தாப்புல பேசிவிட்டேன் நானு. ஆமா பாட்டி, மறந்தாப்புல பேசிவிட்டேன் நானு. அந்த அம்மாவே சொல்றாங்கல்ல, ஏதோ பாவம் மறந்தாப்புல பேசிவிட்டேன். சரி விடுங்க, அது ஒரு பெரிய விஷயமா. அவங்க ஏதாவது வாய்க்கு வந்து உளறிக்கி இருந்திருப்பாங்க. அப்புறம் என்ன சம்பந்தி, நீங்க கலந்து பேசிக்கிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லி அனுப்புங்க. சரிண்ணே, நாங்க கலந்து பேசிக்கிட்டு உங்களுக்கு சொல்றோம். அப்புறம் வந்து நம்ம தட்டவே மாத்திக்கிடுவோம். இப்ப என்ன நம்ம வெளிய ஆளுகளா தெரியாத ஆளுகளா பூவை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அன்னைக்கு பேசி முடிக்கிற அன்னைக்கு நிச்சயத்தை அன்னைக்கே முடிச்சுக்குருவோம். நாங்களாம் பேசிக்கிட்டு உங்களுக்கு சொல்றோம். அப்பனா தங்கம்மாவுக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்ல போல. அதே மேலோட்டமா பட்டும் படாம பேசுறா. சரி, அப்ப வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம கூட எப்படிடா இந்த சம்பந்தத்துக்கு எடுத்து உள்ளான்னு பார்த்தோம். அவளே பட்டும் படாமதான் பேசுறா. அப்பனா இது நடக்காதுன்னு நினைக்கிறேன். சரிங்க சம்பந்தி, அப்புறம் நாங்க கிளம்புறோம். என்ன சம்பந்தி, இப்ப சம்பந்தம் பேசுறதுக்கு வந்தீங்களா? உங்க மகன் மாசமா இருக்கு, 2 நாள் இருந்துட்டு போங்க. என்ன வந்து நீங்க கிளம்புறீங்க? என்ன அடுத்த அதே மாதிரி இனி என்ன சம்பந்தி, நம்ம இன்னொரு பழைய வடிக்கும் சமதாரம் ஆக போறோம். 2வது நீ அடிக்கடி வந்து போய்க்கு தானே இருப்போம். நீ நிச்சயம் பண்ணணும், பூ வைக்கணும், போட்டு வைக்கணும், என்னம்னா ஆளும் ஒரு வேலை இருந்துட்டே தானே இருக்கும். வருவோம்ல அடிக்கடியே. இந்த இவனுக்கு வேலைக்கு போகணும் முடியா, வேலை இருக்கு, கிளம்புறோம். சரிங்க தே, நான் கிளம்புறேங்க தே. மாமா போயிட்டு வரேங்க மாமா.
சரிங்கப்பா போயிட்டு வாங்க. நல்லா கரும்பு நாக்கு மாதிரி முட்டை கண்ணுமா இருக்கான். இவனே தங்கமாத்தையை கட்டி இருக்கான். நமக்கு இவன் பொண்ணு தர மாட்டானா? இவன் மூஞ்சிக்கு நம்ம மூஞ்சி எவ்வளவோ தேவல. நமக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு என்னவா? அம்மா, ஏற்கனவே பரம கோட்டையை விட்டீங்க. இந்த சின்ன பொண்ணையும் கோட்டையை விட்டுறாதீங்க. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது எனக்கு இந்த சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். நீங்க நான் இதை நினைச்சு கற்பனை பண்ணிக்கிறீங்க. பழையபடிக்கு நீ ஏமாத்தி விட்டுறாதீங்க. அம்புட்டேன் பாத்துக்கோங்க. இவன் வேற பேசாம இருற. உனக்காக இல்லாட்டினாலும் எங்களுக்காக நாங்க எப்படி அந்த பிள்ளைய நம்ம வீட்டு மருமகள் ஆகி போடுவோம். நீ ஒன்னும் கவலைப்படாதடா. ஏன்னாது உங்களுக்காகவா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, உனக்கு பரம பொண்ணு கேட்டமே, அதுக்கு அங்கம்மா புருஷன் அந்த கிளவி சீனியம்மா கிளவி அதெல்லாம் எம்பிட்டு பேசிச்சு. அதனாலதான் இப்படி புத்தி மாறாட்டமே உட்காந்துருக்கு அதெல்லாம். அப்புறம் அந்த எலிப்பாட்டி, அவங்க அண்ணன் பொண்டாட்டி, அங்கம்மா அவங்க அம்மா, அம்புட்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லி ரொம்ப இதா பேசினாங்கல்ல, நம்மளை அசிங்கப்படுத்தினாங்கடா. பெரிய தாய்மாமி முரண்டு அதை பூரா ஒட்டைக்கணும்டா. கூட்டு குடும்பமா வரீங்க, கூட்டு குடும்பமா அந்த கூட்டு குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்டா. அதுக்காண்டியான இந்த வீட்டுல பொண்ணே எடுக்கிறோம். ஏமா என்னம்மா சொல்றீங்க? சீரியல்ல வர வில்லி மாதிரி பேசுறீங்க. ஏய் மகனே, உங்க அம்மாவை நீ என்ன விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே பாக்குற? நான் கல்யாணம் முடிச்சதுல இருந்து பாத்துக்கிட்டேன்டா. அவ சீரியல் வெளியெல்லாம் கிடையாதுடா, சினிமா வெளியிடா. அவ சரியான சூனியக்காரிடா. மட்டுமாடா, என்னைய கல்யாணம் முடிச்சதுல இருந்து என் வீட்டாளுகிட்ட யார்கிட்டையும் ஒட்ட விடாம இம்பிட்டு வருஷமாச்சு. இன்னைக்கு வரைக்கும் யாரோடையும் பேச விடடா. கூட்டுக்கு வந்து தனியா வச்சிருக்கா, ஒதுக்கி விட்டுட்டா எல்லாத்தையும். அப்படியே அப்ப இப்படி வச்சிருக்கானா அப்ப எப்படிப்பட்ட கைகாரிங்க வரும் உங்க அம்மா. என்னங்க என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுறீங்க? நானும் பாத்துக்கிருக்கேன். கைகாரி பைகாரி வித்துறீங்க. பையன் கிட்ட பேசுற பேசுங்க. கண்ட வசலாம் பேசி தெரியாதீங்க. வந்த வேலையை விட்டு வேற வேலையை பாத்துக்கிறீங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இப்படி கோவப்படுற பருவதான்? உன் பெருமை தானே சொல்லிக்கிறேன். ஒன்னா இருக்க குடும்பத்தை 2 குடும்பம் ஆகிப்படுவேன். நீ 2 குடும்பமா இருக்கிற 4 குடும்பம் ஆகிப்படுவேன். அதையும் சொல்லிக்கிறேன். உன் அருமை வருமெல்லாம் அவனுக்கு தெரியாதுல. அது மட்டுமா எத்தனை குடும்பத்தை கலச்சு கொடுத்து நடுத்தரவள் நிக்க வச்சு வேடிக்கை பார்த்திருக்க. இங்க வர்ற ரமேஷ், நீ ஒன்னும் பயப்படாத. கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். நீ அந்த பிள்ளை கூட சந்தோஷமா வாழு. அதை நாங்க கெடுக்க மாட்டோம். அந்த பிள்ளைக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். ஆனா அந்த பிள்ளைக்கே தெரியாம அந்த பிள்ளைய வச்சு அந்த குடும்பத்தை ஒட்டைக்கணும்டா நம்ம. ஏம்மா என்னம்மா என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உனக்கு ஒன்னும் புரிய வேணாம்டா. புரியாம இருக்கிறது நல்லது. அம்மாவும் அப்பாவை என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும். முக்கியமா உங்க அப்பா சொல்றத கூட கேட்க தேவையில்லை. நான் சொல்றது மட்டும் நீ கேளு, அது போதும். என்னமோ சொல்றீங்க போங்க. நீங்க சொல்ற மாதிரி கேக்குறேன். எனக்கு சின்ன பொண்ணை மட்டும் கட்டி வச்சிருங்க. எனக்கு அது போதும். அண்ணே, நீ இப்படியே இருடா. இதுக்கப்புறம் தான் உங்க அம்மாவோட ஒரிஜினல் கேரக்டர் நீ பார்க்க போற. போதும் நீங்க வாயை மூடுங்க. புகழ ஆரம்பிச்சுனது போதும். ஏன்பா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்தா அம்மாவுக்கு பிடிக்காது போல. ஆமாடா மகனே, சரியா சொன்ன. இப்பதான் நீ பாயிண்ட்டுக்கே வந்திருக்க. அப்பனா குடும்பத்தை கலைச்சு விட்டுருவாங்க அம்மா. கலைச்சு விட மாட்டாடா. கலையோகலைன்னு கலைச்சு விட்டுருவா. வீட்டுக்கு பாயா உனைய பேசிக்கிறேன். பையன் முன்னாடி என்னத்த பேசி தர நீ? திமிராய் பேச உனக்கு ரொம்ப. ஆஹா, இந்த குடும்பம் நமக்கு ஏத்த குடும்பமா இருக்கே. இது தெரியாம நம்ம வேற இந்த குடும்பத்துல சம்பந்தம் வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மாப்பிள்ளை வயசானவனா இருந்தா என்ன, எப்படி இருந்தா நமக்கு என்ன? நமக்கு தேவை வயசான காலத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த தங்கம்மா அந்த குடும்பத்துக்குள்ள ஒன்னா இருந்தானா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. அவ தங்கச்சி, அவங்க அண்ணன் பொண்டாட்டி, அவங்க சம்மந்தக்காரவங்க, இவங்க சம்மந்தக்காரவங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருக்காங்க எல்லாரும். நம்ம மட்டும்தான் தனியா இருக்கோம். நமக்கு சொந்த பந்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதிகமா நம்ம கூட பிறந்தே ஒருத்தி மட்டும்தான் இருக்கான். இவங்க இத்தனை குடும்பத்தை கூட நம்ம சமாளிச்சு இருக்கிறது கஷ்டம். இந்த குடும்பத்தை கூட சம்பந்தம் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்ல வசதியா இருக்கும். ஏன்னா சரியான பில்லியா இருக்கும் அந்த பொம்பளை. சரி, ஒரு வாரம் போகட்டும், என்னன்னு அதுக்கப்புறம் யோசிப்போம். இப்போதே நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் கூட எப்படி குடும்பமா நினைச்சேன், நமக்கு ஏத்த குடும்பமாவே அமைஞ்சிருக்கு. எது எப்படியோ நம்ம மகளை சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு சொல்லிச்சு அந்த பொம்பளை. அது போதும். அதுங்களாப்புல நம்ம அந்த பொம்பளைக்கு சார்பா பேசணும்னா நம்மளையும் நல்லா வச்சுக்கிருவாங்க. பிரச்சனை இல்லை. இந்த ஃபேமிலியோட போய் செட்டில் ஆயிடலாம் நம்ம. சரிங்கப்பா, அப்படியே இங்கேயே நிக்கிறத உத்தேசமா வந்து கார்ல ஏறுங்க, வாங்க வீட்டுக்கு போவோம். நேரம் ஆயிருக்கு, எனக்கு மீட்டிங் இருக்கு. பரவாயில்ல, பையன் பாக்குறதுக்கு வயசான ஆளா இருந்தாலும் நல்ல வேலை, காரு, நல்லா வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டே இருக்கான். சரி நம்ம கீழே போவோம். நம்ம காணான்னு தேட போறோம் இங்க. பரவாயில்ல, கார் நல்லா பெருசாக வச்சிருக்காங்க. நம்ம மக முன்னாடி உட்காந்துக்கிறோம், நம்ம பின்னாடி கூட உட்காந்து போலாம்.